ஒன் லாஸ்ட் டைம். அந்த ஒன் லாஸ்ட் டைமுக்கு இவ்வளோ போராட்டமா? எல்லாருக்கும் படம் ரிலீஸ் ஆகி ஓடுமான்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்ம விஜய் ரசிகர்களுக்கு மட்டும்தான் படமே ரிலீஸ் ஆகுமான்ற ஒரு பயம் வரும். நீ ஏழாமடா எதிரியாக வருவ அப்படின்னு நம்ம யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக எல்லாம் இந்த சைடு வந்து அட்டாக் நிறைய நடக்கும்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக முன்னாடியே விஜய் அண்ணா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இந்த டைம் நமக்கு வந்து ஆக்சுவலாக விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வலுவான செய்கை இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஏதோ அரசியல் சைட்லேருந்து லோக்கல்லேருந்து வரும்னு நினச்சோம். பட் சம்மந்தமே இல்லாமல் சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சென்சார் போர்ட்லேருந்து பிரச்சனை வரும்னு நம்ம ஆக்சுவலாக நம்ம திங்க் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே தேட்டர் போவோம், ஃபஸ்ட் எடுத்துன்னா அந்த சென்சார் போர்டால் வரும் U/AA அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வரும். அதை நம்மளாம் பார்க்க கூட மாட்டோம். எப்படா பட டைட்டில் வரும், எப்படா தளபதி வருவார், whatever அவங்கள பார்க்குறக்காண்டி தான் நம்ம போவோம். இந்த சர்டிஃபிகேஷன் இஷ்யூக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுது. அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக யூஏ சர்டிஃபிகேட், அதாவது சென்சார் போர்டில் யூஏ சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீம் வந்து லாஸ்ட் மந்த் December 18 அன்றைக்கி அப்பீல் பண்ணியிருக்காங்க நண்பா. அதுக்கப்புறம் 5 பேர் சேர்ந்த குழு, அதாவது 5 பேர் சேர்ந்த சென்சார் போர்டு மெம்பர்ஸ் வந்து அந்த மூவியை பார்த்துட்டு அதில் 27 கட்ஸ் இருக்குது, அதாவது இந்த சீன்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டீமும் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு அந்த 27 கட்ஸை நீக்கியிருக்காங்க. நீக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 5 பேரில் 4 பேர் மட்டும் ஓகே யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இந்த இதில் இன்னும் நிறைய சீன்ஸ் ரிமூவ் பண்ணணும், மிலிட்ரியோட சின்னம் எதே வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் யூஸ் பண்ணியிருக்காதா சொல்கிறாங்க. அப்புறம் மத சார்பாக ப்ராப்ளம் வர மாதிரி ஏதோ சீன்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சென்சார் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சென்சார் டீமில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. மீதி 4 பேர் ஓகே சொன்னாலும் ஒருத்தர் மட்டும் ஓகே சொல்லாதனால சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஸோ இவங்க டிலே ஆகிட்டே இருக்கனால இவங்க நெக்ஸ்ட்டு வந்து 9th வந்து மூவி ரிலீஸ் பண்ணணும். இவங்க ஆல்மோஸ்ட் வந்து December எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு December 28 டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, போய் வந்து கோர்ட்டில் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சென்சார் டீம்லேருந்து இன்னும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணல, டிலே ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து தனிநபர் நீதிபதி கீழே நடந்துச்சு. தனிநபர் நீதிபதி என்ன சொல்கிறாங்க, 9ஆம் தேதி வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. 9ஆம் தேதி காலையில் 10:30 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டீம் ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணி நிறையா பேர் ஷோலாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு, ஏன்னா 9th வந்து மார்னிங் 10:30 தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ 9th மார்னிங் 9 o'clock வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து போட்டாகணும். ஸோ எப்படினாலும் இது ஒரு பெரிய ப்ராசஸ். இன்கேஸ் அவங்க கொடுக்குறேன்னாலும், சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னாலும் உடனே எல்லா தியேட்டருக்கும் அந்த மூவிஸை கொண்டு போகிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டான விஷயம் கிடையாது. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே நம்ம இப்போயே அலௌன்ஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் வந்து அது வந்தாலும் வரலைனாலும் 9th அன்னைக்கு எல்லாருமே ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தேட்டர்ஸில் அதாகும் ப்ராப்ளம் ஆகுன்றனால அன்றைக்கி நைட்டே வந்து அவங்க எப்போ 9th ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்களோ இவங்க வந்து 7th நைட்டே வந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இதை சொல்கிறோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து மூவியே சொன்ன டைமில் ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் மூவி எப்போ ரிலீஸ் பண்ணுவோன்றதை ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணுறோம். அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க, எங்களை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே வச்சு எல்லா தேட்டர்ஸும் வந்து அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஹையஸ்ட்டாக ரீஃபண்ட் பண்ணது இந்த மூவிக்கு தான். இது ஒரு ரெக்கார்டாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. 9th வந்து என்ன ஆச்சு, 9th மார்னிங் ஜட்ஜ்மெண்ட் தனிநபர் நீதிபதி வந்து சொல்லிட்டாங்க, ஓகே நீங்கள் வந்து யூஎஸ் சான்றிதழ் கொடுத்துருங்க, டிலே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சு ஒரு 1/2 an hour என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்சார் போர்ட் சைட்லேருந்து மேல்முறையீடுக்கு அடுத்த கட்ட நீதிபதிகிட்ட அப்பீல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து எங்களால் கொடுக்க முடியாது சென்சார் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. மேல்முறையீடு ஆக்சுவலாக மண்டே தான் வந்து ஹியரிங் வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சடனாக வந்து இன்னைக்கு ஈவினிங்கே, அதாவது 9th ஈவினிங்கே 3:30 வந்து ஹியரிங் சொன்னாங்க. 3:30 ஹியரிங் நடந்துச்சு. ஹியரிங் நடந்தப்போ என்ன கேட்டாங்க, ஜனநாயகன் படத்துக்கு ஏன் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறீங்க, அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட கேள்வி, ஏன் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி எதனால் படத்தை வந்து 9th வந்து ரிலீஸ்ன்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே கடைசியாக பதில் சொல்லுவோம். ரெண்டாவது, அப்படி என்ன அவசர சூழ்நிலை இருக்குது ஜனநாயகன் படத்தை உடனே ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு 10-15 நாள் கழித்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதனால் சொல்லிவிட்டு உடனே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, ஃபஸ்ட்டு 21th ஹியரிங் வைக்கிறேன், 21th விவாதத்தை வைங்க, என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்னன்றதை டிசைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதான் நான் நடந்துச்சு. அவங்க சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரே இது, பொங்கலுக்கு படம் கிடையாது, பொங்கலுக்கு வராது, 21th பொங்கலே முடிஞ்சிடும்.
ஸோ இதுதான் இப்போ வரை நடந்திருக்கு. ஒருத்தன் காசு போட்டு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ 500 க்ரோர்ஸ்ன்றாங்க. அவ்வளோ பணத்தை ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணி எப்படா படம் கண்டிப்பாக விஜயண்ணா படம் ஹிட் சூப்பர் ஹிட் ஆகுன்றது தெரியும். பட் எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட் தேவைப்படும். ஒரு படம் ரிலீஸ் ஆனோன்னா எல்லா நாளும் எந்த நாள் ஏன் பொங்கல் ஹாலிடேஸில் எதுக்காண்டி மேஜராக ரிலீஸ் பண்ணுறாங்க? எல்லாரும் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே வந்து பிளாக் பஸ்டர், ஃபர்ஸ்ட் டே கிட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் விஜயனா தான் இருப்பார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அப்கமிங் டேஸ் அடுத்தடுத்த நாட்களில் வரப்போ எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கணும். குழந்தைகள்லேருந்து ஃபேமிலிஸ்லேருந்து எல்லாருமே போகணும்னா அதுக்கு ஒரு லாங் டைம் ஹாலிடேஸ் தேவை. அதுக்காண்டி தான் பொங்கலை எல்லாருமே சூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் போர்டு கேட்டிருக்கு, சென்சாரே வரல, நீங்கள் எப்படி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க? படமே எடுத்துட்டாங்க, சென்சார் வரக்காண்டி ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ண தான் செய்வாங்க. இது எந்த மூவிக்கு மட்டும் இல்லை, எல்லா மூவிக்கும். ஏன் சென்சார் வரல? பராசக்தி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க 10ஆம் ரிலீஸ் பண்ணுறோன்னு. ஸோ அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கொடுத்தது லாஸ்ட் மந்த்தே கொடுத்துருக்காங்க 18th. பட் அதை இத்தனை கட் இருக்கு அத்தனை சீன் கட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது நார்மலாக நடக்கிற ப்ரொசீஜராகவே இருந்தாலும் இங்கே எல்லாருக்கும் தெரியும் தளபதி அண்ணா விஜய் அண்ணாவோட கடைசி படத்துக்கு எவ்வளோ ஒரு ஹைப் இருக்குது, ரசிகர்கள்லாம் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க, எல்லாமே தெரியும். ஆக்சுவலாக நான் தளபதி அண்ணா ரசிகனாக இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரேட்டு கூட சொல்லுவாங்க, 700 1000 சொல்லுவாங்க. பட் இந்த டைம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அலைஞ்சு திரிஞ்சு டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். டிக்கெட் நிறைய இடத்துல புக் பண்ணிட்டாங்க, நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணவே இல்லை ஆன்லைனில். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டுக்காண்டி நாங்களே நிறைய அலைஞ்சோம். ஸோ அப்படின்றக்கப்ப ஆல்ரெடி எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எத்தனையோ ஃபேன்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்ன அர்ஜென்ட்டு உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னன்றாங்க. ரைட், அவங்களுக்கு மட்டும் அர்ஜென்ட் கிடையாது, ரசிகர்களுக்கும் அர்ஜென்ட் தான். ரசிகர்களும் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் வந்தாங்க. எத்தனை ஊரில் எந்தெந்த ஸ்டேட்டில், கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லையுமே கட் அவுட்டு வீடியோவில் கட்டுறாங்க. அவ்வளோ கட் அவுட் வச்சுருக்காங்க. எல்லா ரசிகர்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க படம் கண்டிப்பாக. ஏன்னா யாருக்குமே யோசிக்கல சென்சார் போர்டு வந்து ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு யாரும் யோசிக்கல. இந்த ஒரே ஒருத்தர் ஓகே இல்லைன்றக்காண்டி மற்ற படத்தையும் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் ஓகே சொல்லிட்டாங்களா பண்ணலாம்ன்றாங்க. இல்லை 5 பேருமே ஓகே சொல்லணும். ஏன் எலெக்ஷனில் மட்டும் மெஜாரிட்டி ஓட்டு இருந்தால் ஆட்சியே பிடிக்கலான்றாங்க. ஏன் இதில் மெஜாரிட்டி இருந்தால் சென்சார் போர்டில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதா? ஸோ ஓகே, அவங்களோட ப்ரொசீஜர் அதுவாகவே இருக்கட்டும். பட் இங்கே இருக்கிற அவரோட ரசிகர்களுக்கு அவரோட பார்க்கணுன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணி எத்தனையோ ஒரு எல்லா அமௌண்ட்டும் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. பட் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதை பார்த்தா கடைசி படம் அடுத்த ஒரு நடிக்க போகிறாருன்னா ஓகே ஃபைன். எல்லா படத்துலையும் நாங்கள் அவர் படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் ஒரு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ரிலீஸ் ஆகுதுன்னு நாங்களும் ஓகே. மற்ற ஸ்டேட்லலாம் ஸ்பெஷல் ஷோ இருக்குது, 4 மணி ஷோ 2 மணி ஷோ இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் எடுக்கிற படத்துக்கு தமிழ்நாட்டிலே ஸ்பெஷல் ஷோ கிடையாது. கட் அவுட் வைக்கிறதுக்கு 1000 கண்டிஷன், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்லாம் தாண்டி தான் ஒரு படத்தை செலிப்ரேட் பண்ண முடியுது. ஓகே, நார்மலாக 9 o'clock ஷோ தான் போட்டாங்க. அட்லீஸ்ட் அதையும் அக்செப்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டோம். பட் இப்போ அந்த ஷோவுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸ். நீங்கள் சொன்னீங்க பராசக்திக்கு சென்சார் போர்டிலேருந்து வந்துருச்சு இன்னைக்கு சென்சார் சர்டிஃபிகேட். அவங்களுக்கு இந்த சீன்லாம் சொல்கிறாங்க, 25 சீன் சம்திங் ஏதோ சொல்கிறாங்க, அதை கட் பண்ணுங்கன்னு சொன்னோம். நிறைய இடத்துல அந்த ஹிந்தி சம்திங் அந்த வேர்டு ஹிந்தி வர இடத்துலலாம் மியூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாமே மியூட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் சென்சார் கொடுத்துட்டுன்றாங்க. இவங்களே எல்லாமே நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிட்டாங்களே, ஏன் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல? அட்லீஸ்ட் நாங்கள் என்ன நினச்சோம், நீங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆகலை, பட் கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுன்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து பொங்கல் தாண்டி ஹியரிங் வச்சுருக்காங்க. ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் எப்படா தளபதி படம் வரும், கடைசி படம், அதை செலிப்ரேட் பண்ணலான்னு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ 21 கட் அவுட் கட்டினதுலேருந்து எல்லாத்தையும் கழட்டுவாங்க. 21ஆம் அப்புறம் அது எப்போ முடிவாகி எப்போ படம் ரிலீஸ் ஆகுது? நெக்ஸ்ட்டு தேர்தல் வரப்போகுது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மூவி ரிலீஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஷார்ட்டாக சொல்யூஷன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது. படம் பார்த்துருக்கீங்க, இந்த சீன் வேணும், இந்த சீன் வேணாம், அது சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஆடியோ லான்ச் இங்கே நடத்த முடியாதாங்க, அங்கே போய் நடத்துனாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அரசியல்வாதி விஜய்கிட்ட மோதுங்க, நடிகர் விஜய்கிட்ட மோதாதீங்க. அதே மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம். விஜய் அண்ணாவை எக்ஸ்பெக்ட் பண்ணி விஜய் அண்ணாவை கடைசியாக அவர் ஆக்டராக அவரோட ஃபேன்ஸாக நாங்கள் அந்த மூவியை என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்றக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அந்த மூவியை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை ஹியரிங் எடுத்து அதை ஷார்ட் அவுட் பண்ணுறோன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இது எல்லாரோட ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதில் என்ன கரெக்ஷன் இருக்குது அதை சொன்னீங்கன்னா அவங்க எதாவது ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு உடனுக்குடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபேன்ஸும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. விஜயண்ணா படம் கடைசி படம் பொங்கல்னால தளபதி அப்படின்ற அந்த ஒரு எமோஷனல் கட் ஆயிடுச்சு. விஜயண்ணா மூவி ரிலீஸ் ஆகிருந்தா கண்டிப்பாக இது விஜயண்ணா மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் தான். ஏன்னா லியோ படம் எவ்வளோ ஹைப் இருந்துச்சோ அதை விட அதிக ஹைப் லாஸ்ட் டைம்.
ஸோ இந்த ஜனநாயகன் லாஸ்ட் மூவின்றனால ரொம்ப ஹைப் இருந்துச்சு, ரொம்ப அளவுக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கும். ஒரு கண்டினியூஸாக பல வருஷத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டாக இருந்திருக்கும். அந்த ஒரு ரெக்கார்டும் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹாலிடேஸ் மேஜராக கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் வந்து எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் லீவ் வந்து கண்டினியூஸ் லீவ் கிடையவே கிடையாது. அடுத்து 21 ஹியரிங் வச்சுருக்காங்க. 21 அடுத்து எல்லாருமே அடுத்தடுத்து லீவே இல்லாமல் போயிடும். விஜயனா ஆக்டர்ஸ் எப்படி ரவி, சிம்பு எல்லாரும் அவங்க சொன்னாங்களோ அதே மாதிரி ரசிகர்கள் நாங்கள் அவங்க கூட இருக்கோம். என்னைக்கு உங்கள் மூவி ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு திருவிழா. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக விஜய் அண்ணாவை பிடிக்கும். ஸோ எல்லாருமே என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து விஜய் அண்ணாவோட அப்டேட்ஸ் முழுசாக அரசியல் இறங்கிட்டார், செலெக்ஷன் வரைக்கும் அதுக்கப்புறம் இருக்க எல்லா அப்டேட்டும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே கொண்டு வரேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணால். தேங்க்யூ நண்பா.